திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 10ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால்
அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry.
Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன்.
எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். நண்பர்களில் சிலர் ஹோபோனோபோனோ பற்றியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் சில சந்தேகங்களை கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வாரம் முழுவதும் நாம் அதை கொஞ்சம் ஆழமாக விரிவாக கற்றுக்கொள்ளலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி முத்துலட்சுமி அவர்கள் தெளிவாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விளக்குவார். ஏற்கனவே நண்பர் சரவணகுமார் அவர்கள் ஹோபோனோபோனோவின் வரலாறு, அது உருவான இடம், இதை பற்றியெல்லாம் நமது குழுவில் பகிர்ந்துள்ளார். ஹாவாய் தீவு மக்களிடையே மிகவும் பாரம்பரியமாக புழக்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் இது. அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு இந்த முறையை ஒரு வழிபாட்டு முறையாகவே பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இதில் அவர்கள் பயன்படுத்தும் அந்த பயிற்சியில் 4 சங்கல்பங்கள் மட்டுமே இருக்கும். நாம் இப்பொழுது உபயோகப்படுத்துவது 5 சங்கல்பங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் முதலாவதாக வருவது ஐ எம் சாரி என்கின்ற ஒரு வார்த்தை. சாரி. நீங்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஏதேனும் ஒரு வாகனத்தில் 2 வாகனங்கள் ஒன்றை ஒன்று இடித்துக் கொள்கின்றன. இப்பொழுது நீங்கள் அறிவிருக்கிறதா, பார்த்து வரலாமே என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் அந்த சூழல் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஓ ஐ எம் சாரி என்று வார்த்தையை பயன்படுத்தினால் அந்த சூழல் எப்படி மாறும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். வார்த்தைகளின் சக்தி இதுதான். முதலில் கூறிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அவருக்கும் கோபம் உச்சத்திற்கு ஏறுகிறது. அவர் ஏதேனும் ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கிறார், நமது கோபம் உச்சத்திற்கு செல்கிறது. ஆக மொத்தம் நாள் முழுவதும் சிக்கல்தான். ஆனால் இந்த சாரி என்ற ஒரு வார்த்தை அந்த மொத்த சூழலையும் மாற்றிவிடுகிறது. அதே போல ஒரு கணவன் மனைவி உறவில் யார் முதலில் இந்த சாரி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த பிரச்சனை அத்துடன் முடிவுக்கு வருவதை நீங்கள் பார்க்கலாம். தவறே இல்லை என்றாலும் கூட சாரி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது மற்றவர் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறார். அவர் ஒரு கண நேரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து தவறு என் மீதும் இருக்கிறது என்று சரண்டர் ஆவதை நாம் பார்க்க முடியும். எனவே சாரி என்ற ஒரு வார்த்தை நம்முள்ளும் உணர்வு நிலையில் ஒரு பணிவையும் அமைதியையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எனவே சாரி.
அடுத்ததாக ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்று சொல்கிறோம். தவறை ஒப்புக்கொள்கிறோம் முதலில். அடுத்ததாக மன்னிப்பு கோருகிறோம். மன்னிப்பு என்பது ஒரு மகத்தான சக்தி. நாம் இந்த மன்னிப்பை நம்மிடமே கோருகிறோம், பிரபஞ்ச சக்தியிடம் கோருகிறோம். நமக்குள் உள்ள ஆழ்மன பதிவுகள், குற்ற உணர்ச்சிகள், இவை அனைத்தும் இந்த மன்னிப்பு என்ற தீயில் எரித்து சாம்பலாக்கப்படும் என்பதே உண்மை. அடுத்தபடியாக தேங்க்யூ என்ற வார்த்தை. இதை பற்றி தொடர்ச்சியாக நாம் கிராட்டிடியூட் என்கின்ற விஷயத்தில் கீதா அவர்கள் தெளிவாக நமக்கு பாடம் எடுத்து வருகிறார். நாம் மொத்த பயிற்சியுமே அந்த கிராட்டிடியூட் என்பதன் அடிப்படையில் அமைந்துள்ளதால் தேங்க்யூ என்ற வார்த்தையை பற்றி நாம் அதிகம் பார்க்க வேண்டாம். அதை பயிற்சி செய்தால் கண்டிப்பாக நம் வாழ்வில் வளம் சேர்க்கும், நலம் சேர்க்கும். அடுத்தபடியாக உள்ளது ஐ லவ் யூ என்கின்ற ஒரு விஷயம். லவ், அன்பே சிவம். அன்புதான் அனைத்திற்கும் அடிநாதமாக இருக்கிறது. அன்பை அடிப்படையாக கொண்டே மதங்கள் அனைத்தும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. எனவே நாம் அன்பை மனதில் உணரும் பொழுது அற்புதங்கள் விளைய தயாராகின்றன. கடைசியாக ஐ ஃபர்கிவ்ஸ் மைசெல்ஃப். இந்த ஐ என்பது பிரபஞ்சத்தை குறிக்கிறது. இந்த ஐ பிக் ஐ பிரபஞ்ச பேராற்றலை குறிப்பது. இது ஃபர்கிவ்ஸ் மைசெல்ஃப், பிரபஞ்ச பேராற்றல் என்னை மன்னிக்கிறது என்பதே இந்த பிரார்த்தனையினுடைய பொருள். எனவே இந்த பிரார்த்தனைகளை வெறுமனே வார்த்தைகளாக உச்சரித்து கொண்டிருக்காமல் அதை உணர்வு பூர்வமாக சொல்லும் பொழுது எல்லா இடங்களிலும் இது அற்புதங்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றிய மேலதிகமான தகவல்களை இனி வரும் வகுப்புகளில் நாம் படிப்படியாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் எப்படி இந்த போனோ டெக்னிக்கை பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நமக்கு தினசரி ஊழியம் செய்யும் தொழிலாளர்களுக்கு நன்றி கூற கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நன்றியுணர்வு அப்படிங்கிற ஒரு மாயாஜால பொடியை மற்றவங்க மேலே தூவுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக அவங்களுக்கு நம்மளோட நன்றியுணர்வை தெரிவிக்கணும். அதை விட முக்கியமான வேலை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அந்த காலத்தில் இருந்த ஆன்மீகவாதிகள் நம்புனாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்ககிட்டருந்து நீங்கள் ஹெல்ப்பை வாங்கிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்திடுங்க. அப்போ உங்களுக்கு பல மடங்கு அந்த நன்றியுணர்வு ஓட சேர்ந்து பல வகையான வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நன்றியுணர்வு அப்படிங்கிறத ஒரு மினுமினுப்பான தங்க பொடியாக கற்பனை செஞ்சுட்டு யாரெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க மேலே அது தூவுற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுட்டு தூவும்போது அவங்க அதை ரிசீவ் பண்ணுறவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அவங்களுக்கு தூவுறதுனால
அந்த நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு 100 மடங்காக கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெய்லியும் நூற்றுக்கணக்கான மக்களை பார்க்குறோம். அவங்களுடைய சேவை வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்துலேயும் உதவியாக தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ரோடு சுத்தம் பண்ணுறவங்க, தெரு லைட்டு பராமரிப்பு செய்கிறவங்க, டிராஃபிக் போலீஸு, செக்யூரிட்டி, பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறவங்க, குப்பை எடுக்கிறவங்க, கேஸ் சிலிண்டர்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்க நம்ம கீழ் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லலாம் இருக்கும்போது அவங்க கொண்டு டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மேலே வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்போ அவங்க இன்னொரு தடவை கொண்டு வந்து கொடுக்கும்போது மேலே கொண்டு வந்து கொடுக்குற வழியை கூட அவங்க பொருட்படுத்தாமல் கொண்டு வந்து புன்சிரிப்போடு நம்மளுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி கஷ்டங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷனோ, எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அப்படிங்கிறத நம்மளும் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்களோட முகத்தை பார்த்து சொல்லி, நீங்கள் இந்த வேலை இந்த சீக்கிரமாக முடிச்சிங்கங்க, அதுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். தேங்க்ஸுங்க அப்படிங்கிறத விட்டா அதை மட்டும் சொல்லாமல், இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு சேஞ்சு கொடுக்குறாங்க. பெட்ரோல் பங்க்கில் நம்ம இது பண்ணிவிட்டு பெட்ரோல் அடித்ததுக்கப்புறம் சேஞ்சு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வந்து சேஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸுங்க, இது எனக்கு தேவையாக இருந்தது, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம பார்க்குறவங்க ஒரு 10 பேரோட அவங்க மேலே அந்த தங்க பொடியை தூவுற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு, யாரெல்லாம் பார்க்குறோமோ, குப்பை எடுக்கிறவங்க, ரோட்டில் வேலை செய்கிறவங்க, டிராஃபிக் போலீஸு, வயர்மேன், ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமேவும் மேலே தங்க பொடியை தூவுற மாதிரி இமேஜின் பண்ணி நன்றியுணர்வை ஒரு 10 பேருக்கு நம்ம தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக 10க்கு மேலே தாங்க இருக்கணும், 10க்கு கீழே இருக்க வேண்டாம். அது தவிர நம்ம டெய்லி எழுதுகிற 10 பேரோட இன்னும் 10 பேரையும் சேர்த்து அவங்களால இன்றைக்கி என்னென்ன சேவை நம்மளுக்கு நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிறத யோசித்து அவங்களுக்கும் நன்றியை செலுத்துகிறோம். எப்பயும் போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை எடுத்து அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான விஷயத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மளோட எய்மை சக்ஸஸ் ஆனதாக நினச்சி அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு மறுநாள் காலையில் புத்துணர்ச்சியுடன் அந்த அதிகாலை இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சி நம்ம தூங்க போகலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் நன்றி உணர்வு எழுத வேண்டியது நமக்கு ஊழியம் செய்யும் 10 தொழிலாளர்களுக்கு. நம்முடைய நன்றி உணர்வை நமது குறிப்பேட்டில் எழுதி வெளிப்படுத்தலாம். அவர்கள் உங்கள் வீட்டிலோ, தோட்டத்திலோ, அலுவலகத்திலோ வேலைக்காரர்களாக இருக்கலாம், அல்லது பொது ஊழியர்களான சலவைக்காரர், முடிதிருத்துபவர், செருப்பு தைப்பவர் போன்றவர்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அவர்களது சேவையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அவர்கள் அந்த சேவையை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதத் தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவிருப்பது நமது ஆரோக்கியம் பற்றி. வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். நல்லெண்ணத்துடன் நன்றியுணர்வுடன் கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு ஈர்ப்பு விதியின் ரகசியத்தை பார்ப்போம். ஈர்ப்பு விதியானது நமக்குள் இருக்கின்ற குணமாக்கும் சக்தியை கட்டவிழ்த்து விடுவதற்கான சக்தி வாய்ந்த ஒரு கருவியாகும். இன்று நமக்கு வாய்த்திருக்கின்ற அற்புதமான பாரம்பரிய மருத்துவ சிகிச்சைகளோடு முற்றிலும் இணக்கமாக இருக்கும்படியும் நமக்கு உதவும் விதத்திலும் ஈர்ப்பு விதியின் சக்தியை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். குணப்படுத்தப்பட முடியாதது என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலும் குணப்படுத்தப்பட முடியாதது என்று கருதப்பட்ட ஒவ்வொரு நோயும் குணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாம் நம்பும் போது அனைத்தும் குணமாவது சாத்தியமாகின்றது. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், உங்கள் உடல்நலனை மாற்றுவீர்கள். ஈர்ப்பு விதி பாரம்பரிய மருத்துவத்துடன் சேர்ந்து பயன்படுத்தப்படும் போது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. நம்பிக்கைகள் என்பவை மீண்டும் மீண்டும் எண்ணப்படுகின்ற எண்ணங்கள்தாம். வலிமையான உணர்வுகள் அந்த எண்ணங்களோடு பிணைந்துள்ளன. நீங்கள் மன உறுதியுடன் ஒரு முடிவை மேற்கொண்டு அதன் இறுதி விளைவு இப்படித்தான் இருக்கும் என்ற தீர்ப்பையும் எழுதி எந்தவிதமான சஞ்சலமுமின்றி இருப்பதற்கு பெயர்தான் நம்பிக்கை. உங்கள் உடல் நலனை பற்றி எதிர்மறை நம்பிக்கைகளை நீங்கள் வளர்த்திருந்தால் அதை பற்றி மீண்டும் அலச தயாராகுங்கள். உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்வதற்கு ஒருபோதும் காலம் கடத்தாதீர்கள். நீங்கள் உங்கள் உடல் நலனை மாற்ற விரும்பினால் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள மருத்துவர்கள் தங்கள் வேலையை செய்ய அனுமதியுங்கள். ஆனால் உங்கள் மனத்தை உங்களுடைய நலனின் மீது குவியுங்கள். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்களை எண்ணுங்கள். ஆரோக்கியம் தொடர்பான வார்த்தைகளை பேசுங்கள். நீங்கள் பரிபூரணமாக ஆரோக்கியமாக இருப்பது போல கற்பனை செய்து காட்சிப்படுத்துங்கள். மன அழுத்தம் ஒரே ஓர் எதிர்மறையான எண்ணத்திலிருந்துதான் தொடங்குகிறது. அந்த ஓர் எண்ணத்தை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அதுபோன்ற அதிக எண்ணங்கள் வரத் தொடங்கும். இறுதியில் அது மன அழுத்தத்தில் போய் முடியும். மன அழுத்தம் ஓர் விளைவு, ஆனால் எதிர்மறை சிந்தனைதான் அதற்கு காரணம். ஒரே ஒரு சிறிய எதிர்மறை எண்ணத்திலிருந்துதான் மன அழுத்தம் தொடங்குகிறது. நீங்கள் இதுவரை எதை விளைவித்திருந்தாலும் சரி, அதை உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதலில் ஒரு சிறிய நேர்மறை எண்ணத்தை எண்ண வேண்டும். பிறகு இன்னொரு நேர்மறை எண்ணத்தை எண்ண வேண்டும். பிறகு மற்றொரு நேர்மறை எண்ணத்தை எண்ண வேண்டும். இப்படியே தொடர்ந்து நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். அவ்வளவுதான் உறவுகளே. ஒரு நேரத்தில் ஒரு சிறிய நேர்மறை எண்ணம். நாம் அற்புதமாக குணமடைவோம். நீங்கள் மன அழுத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் விரும்புவதை உங்களால் கவர்ந்திழுக்க முடியாது. மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் நீங்கள் உங்களிடமிருந்து முற்றிலுமாக வெளியேற்றியாக வேண்டும். மன அழுத்தம் என்ற உணர்ச்சி நீங்கள் விரும்புவது உங்களிடம் இல்லை என்று வலிமையாக கூறுகிறது. மன அழுத்தம் மன இறுக்கம் என்பது விசுவாசமின்மையாகும், நம்பிக்கையின்மையாகும். எனவே அவற்றை களைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்வது மட்டுமே.
உங்கள் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வது மட்டுமே. பயம், கவலை, அதீத பதற்றம் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கு சுய பிரகடனங்களால் உதவ முடியும். அதாவது செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ்னால் உதவ முடியும். நீங்கள் சுய பிரகடனங்களை கூறும்போது அவற்றை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்கள் என்பதுதான் அந்த சுய பிரகடனங்கள் எவ்வளவு தூரம் பயனளிக்கின்றன என்பதை தீர்மானிக்கின்றது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் பிறகு சுய பிரகடனம் என்பது சக்தி எதுவும் இல்லாத வெறும் வார்த்தைகள் மட்டுமே. நம்பிக்கைதான் உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தியை கொடுக்கிறது. மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதை விட அதிக முக்கியமானது வேறெதுவும் இல்லை. ஆரோக்கியமாக இருப்பது என்றால் ஆரோக்கியமான ஓர் உடலையும் ஆரோக்கியமான ஒரு மனத்தையும் ஒரு சேர பெற்றிருப்பது என்று பொருள். உங்கள் மனம் முழுக்க எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை நம்பிக்கைகளும் நிரம்பி இருந்தால் உங்களால் மகிழ்ச்சியாகவோ அல்லது ஆரோக்கியமாகவோ இருக்க முடியாது. உங்கள் மனத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க உங்களால் உதவ முடியும். எதிர்மறை எண்ணங்களை நம்பாமல் இருப்பது உங்கள் மனத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாகும். நம் வாழ்வில் இப்போது என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அழகு, அன்பு, நன்றியுணர்வு, ஆனந்தம் போன்றவற்றை பற்றிய நேர்மறையான எண்ணங்கள் மீது நம் கவனத்தை குவிக்க வேண்டும். அது நம் உடலுக்கு ஒரு சர்வரோக நிவாரணியாக அமையும். நேர்மறையான எண்ணங்களான அழகு, அன்பு, நன்றியுணர்வு, ஆனந்தம் போன்றவற்றை பற்றிய எண்ணங்களின் மீது உங்கள் கவனத்தை குவியுங்கள். அது உங்கள் உடலுக்கு ஒரு சர்வரோக நிவாரணியாக அமையும். ஈர்ப்பு விதியின் ரகசியம். ஆரோக்கியம் குறித்த நேர்மறை எண்ணம் ஆரோக்கியமாக்கிறது. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு, 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது சிட்ரஸ் பழங்களை பற்றி. பல உணவுகளின் முக்கியத்துவம் பற்றி இன்று கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் சிட்ரஸ் பழங்களை பற்றி பார்ப்போம். ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை, கொழுமிச்சை, நார்த்தங்காய், பப்ளி மாஸ், திராட்சை இவை அனைத்துமே சிட்ரஸ் பழ வகைகள். இவை அனைத்திலும் புளிப்புத்தன்மை இருக்கும். எல்லா நோயாளிகளும் சாப்பிட வேண்டிய பழம் இந்த சிட்ரஸ் பழம். சளி, ஆஸ்துமா, மூக்கடைப்பு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பழங்களை சாப்பிட்டால் மிகுந்த சக்தி கிடைக்கும். இரத்தம் சுத்தமாகும். சளி எல்லாம் கரைந்து வெளியே வந்துவிடும். தேவையில்லாத கொழுப்புக்கள் கரைந்துவிடும். இப்பழங்களில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறது. வைட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அது வெறும் செய்தியாகத்தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், பயன்படுத்துவதில்லை. நோயாளியை பார்க்க செல்லும்போது ஆரஞ்சு,
சாத்துக்குடி போன்ற பழங்களை வாங்கிக் கொண்டு செல்லுங்கள். எல்லா நோயாளிகளும் ஆரஞ்சு பழங்களை சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் கூட இப்பழங்களை சாப்பிடலாம். ஆரஞ்சு பழத்தில் உள்ள புளிப்பு இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. இதில் இன்சுலினுக்கு தேவையான மூலப்பொருள் இருக்கிறது. ஆரஞ்சு, திராட்சை சாப்பிட்டதால் சர்க்கரை அதிகமாகி சர்க்கரை நோயாளி மயங்கிவிட்டார் என்று எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. நாம் வெறும் ஒரு யூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பழங்களில் இருப்பது அமிலம் அல்ல, அது என்சைம். நீங்கள் புளிப்பான ஆரஞ்சை சாப்பிட்டால் கூட அது வயிற்றுக்குள் போய் அமிலமாக மாறாது, ஆல்கலினாக மாறிவிடும். ஒரு டம்ளரில் ஆரஞ்சு பழசாறும் மற்றொரு டம்ளரில் சாத்துக்குடி பழசாறும் எடுத்துக்கொள்ளுங்கள். 10 மணி நேரம் கழித்து அதை சுவைத்து பார்த்தால் அது கசப்பாக இருக்குமே தவிர புளிப்பாக இருக்காது. ஆனால் இட்லி மாவை ஒரு டம்ளரிலும் தயிர் ஒரு டம்ளரிலும் சாம்பார் ஒரு டம்ளரிலும் வைத்து 10 மணி நேரம் கழித்து பார்த்தால் அது புளிப்பாகவே இருக்கும். ஆகையால் தெரிந்து கொள்ளுங்கள், பழங்கள் புளிப்பாக இருந்தாலும் அது ஆல்கலினாக மாறும். இட்லி மாவு, தயிர், சாம்பார் புளிப்பை மறைத்து அமிலத்தை அதிகப்படுத்துகின்றன. தோல் வியாதிக்கு சிட்ரஸ் பழங்கள் மிக மிக சிறந்தது. எல்லா தோல் நோயாளிகளும் தைரியமாக சிட்ரஸ் பழங்களை சாப்பிடலாம். சிட்ரஸ் பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளன. இவை உங்கள் உடலில் உள்ள செல்கள் சேதம் அடையாமல் காக்கின்றது. வாய், வயிறு, உணவு குழாய் புற்றுநோய் வருவது ஆகியவற்றிலிருந்து இந்த சிட்ரஸ் பழங்கள் நம் உடலை காக்கிறது. சிட்ரஸ் பழங்களில் உள்ள நார்ச்சத்துக்கள் ஆரோக்கியமான ஜீரணத்தை கொடுக்கின்றன, மலச்சிக்கலை போக்குகின்றன. ஆகவே ஆரோக்கியமாக வாழ தினமும் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தோப்புக்கரணம் போடும் முறையை அறிந்து கொள்ளலாம். நேராக நின்று கொண்டு 2 கால்களுக்கு இடையில் 1 அடி இடைவெளி இருக்குமாறு நின்று கொள்ளுங்கள். கைகளால் காது நுனியை பிடித்துக் கொள்ளுங்கள். காதை பிடிக்கும் பொழுது பெருவிரல் முன்பக்கமாகவும் ஆள்காட்டி விரல் பின்பக்கமாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நாக்கை உள்பக்கமாக மடித்து வாயை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது முதுகு நிமிர்ந்த நிலையில் இருக்குமாறு அமர்ந்து எழ வேண்டும்.
கீழே அமரும்போது மூச்சை உள்ளே எடுக்க வேண்டும். மேலே எழும் பொழுது மூச்சை வெளியே விட வேண்டும். இதை போன்று தினசரி 24 தோப்புக்கரணங்களை பயிற்சி செய்யுங்கள். சிரமம் இருப்பவர்கள் குறைந்த அளவில் தொடங்கி படிப்படியாக எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு செல்லலாம். இது உங்களது மூளையையும் உடலையும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாகும். இதை தொடர்ந்து தினசரி செய்யுங்கள். இப்பொழுது உங்களது பயிற்சியை தொடங்குங்கள். வணக்கம் நண்பர்களே, இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.